நண்பா, ஒரே ஒரு டவுட்டு. இசட் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் கைது செய்ய முடியாதா? விஜய்க்கு 2025 மார்ச் முதல் மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி துப்பாக்கி ஏந்திய 11 பேர் வரையிலான கமாண்டோக்கள் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள். விஜய் பங்கேற்ற கரூர் பரப்புரையில் 41 பேர் நெரிசலில் சிக்கி பலியானார்கள். இதில் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதா என மத்திய அரசு விசாரணை நடத்தியது. அதனால் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு என தரம் உயர்த்தப்படுவதாக செய்திகள் வெளியாகின. கரூர் விவகாரத்தில் விஜய் கைது செய்யப்படலாம் என்ற பேச்சுக்கள் கிளம்பியதால் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா கைது செய்ய முடியாது, தளபதி ஆட்டமே வேறதான் என விஜய் ரசிகர்கள் பெயர் விட்டார்கள். அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை அடிப்படையில் எஸ்பிஜி, இசட்+, இசட், ஒய்+, ஒய்+, என்ற பிரிவுகளின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு வழங்கும். அதன்படி ஜெயலலிதாவிற்கு கருப்பு பூனை படை சூழ இசட்+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்கா தண்டனை விதிக்கப்பட்டதுமே பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தில் ஜெயலலிதா அடைக்கப்பட்டார். அவரை சென்னையில் இருந்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற கருப்பு பூனைகள் வெறும் கையோடு திரும்பினார்கள். எந்த பிரிவு பாதுகாப்பில் இருந்தாலும் கைது செய்ய முடியும் என்பதற்கு ஜெயலலிதாவே உதாரணம். முதல்வராக இருந்த ஜெயலலிதாவே சொத்து குவிப்பு வழக்கில் 2014 கைது செய்யப்பட்ட வரலாறு தெரிந்தால் தற்கூரி என்ற பட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இதே மாதிரியான டவுட்டுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம்.